ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வீட்ல மல்லிப்பொடி தீர்ந்து 10 நாள் ஆச்சு. அத நான் வாங்கி வச்சுட்டு திரிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். திரிக்கிறதுக்கு கை வரவே இல்ல. அன்னைக்கு காலையில என் வீட்டுக்காரங்க பிசினஸ் விஷயமா கொஞ்சம் வெளியூர் போக வேண்டியது இருந்ததுனால காலையில 7 மணிக்கே கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஒத்த சாதம்லாம் பிடிக்காதுன்றதுனால நாங்க அவங்க இல்லாத டைம் அந்த ஒத்த சாதம்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோம். அன்னைக்கு லெமனும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் வச்சு ஆர்த்திக்கு அனுப்பி விட்டுட்டேன். நவீனுக்கு இன்னும் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகல. மதியம் தான் நாங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டோம். நைட்டும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னதுனால பிள்ளைங்க பாஸ்தா கேட்டிருந்தாங்க. அவங்க அப்பாவுக்கு இந்த பாஸ்தா, மேகிலாம் பிடிக்காதுன்றதுனால, ஆர்த்தி பாஸ்தா ரொம்ப சூப்பரா பண்ணுவா. வெங்காயம், குடமிளகாய், கேரட் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு, அவிச்சு வச்சிருந்த அந்த பாஸ்தாவ குக் பண்ணி குடுக்குறது மட்டும் தான் நான். அத உப்பு போட்டு அந்த பாஸ்தாவ ஃபில்டர் பண்ணி குடுத்துட்டேன். மத்தபடி அத எல்லாமே பண்ணது அவ தான். நல்லா சோயா சாஸ் எல்லாமே போட்டு, தக்காளி நல்லா அரைச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா, அது பிரிச்சு எடுக்க முடியாது. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃபைனலா கொஞ்சமா சீஸ் துருவி சேர்த்தோம் அப்படின்னா, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. என்ன விட ஆர்த்தி ரொம்ப சூப்பரா பண்ணுவா அந்த பாஸ்தாலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.